இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து வணிக ரீதியாக எந்த அளவுக்கு அது ஏற்றம் எந்த அளவுக்கு இறக்கும் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. ஆனால் சினிமாவுடைய தரம், சினிமா உலகத்தினுடைய தரம் அப்படிங்கிறது வந்து சிறப்பான முறையில் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன காரணம்னா, நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் அப்போல்லாம் சினிமா படங்கள் பார்க்கும்போது இது எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், ஜெமினி படம், எஸ்எஸ்ஆர் சார் படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆர்டிஸ்ட்டு பேராக சொல்லி படம் பார்த்துருக்கிறதுங்கிறது ஒரு இதாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் அதை மாதிரி டைரக்டர்கள் பேரெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. அது பந்துலு சார் படம், பீம்சிங் சார் படம், ஸ்ரீதர் படம், அப்புறம் கேஹெச்சி படம், ஏபிஎன் படம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர்கள் பேரெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பித்தது. அது அதனுடைய வளர்ச்சி. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகிறவங்களுக்கு ஈக்குவலாக அந்த அளவுக்கு பேர் எடுத்தாங்க அப்படிங்கிறது. நடுவில் வந்து அது கொஞ்சம் சின்ன ஒரு தொய்வு இருந்தது. மறுபடியும் ரஜினி படம், கமல் படம் இப்படி வந்து ஆர்டிஸ்ட்டு பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி கரண்ட்டில் பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் படம், பாலா படம், ரஞ்சித் படம், இப்போது மாரி செல்வராஜ் வந்து அவார்டு வாங்கினார், அவர் மிஸ்கின்னு, இப்படி எல்லோரும் அந்த டைரக்டர்ஸ் பேரை சொல்லி இன்றைக்கி வந்து அந்த படங்களை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து அவ்வளோ வளர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு சமாச்சாரம்.